ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை கடக ராசினியர்களுக்கு பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய பலனை ஒவ்வொரு விதமாக சொல்வாங்க. ஆனா உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான நிகழ்வுகள் நீங்க எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை கடக ராசினியர்களுக்கு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ கடகராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. பிறக்கக்கூடிய புதிய வருடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக கடகராசினியர்களுக்கு இருக்க போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் கடகராசினியர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா, இல்லைன்னா உங்களுடைய பலம் பலவீனம் அதே போல எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே கடக ராசினியர்களை எப்படி சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய அருளும் குரு சனி புதனுடைய ஆளுமையும் பெற்றிருக்கக்கூடிய கடக ராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் தருகின்ற வகையில் உங்களுக்கு அமையலாம். இந்த நேரத்தில் கடகராசினியர்களுக்கு பிரச்சனையும் சிக்கல்களும் பின்னி கிடந்தாலும் இது எல்லாமே பிறக்கக்கூடிய புதிய வருடத்தில் விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தடுத்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கலாம். இந்த நேரத்தில் கடகராசினியர்கள் புதிய தொழில் தொடங்க வேண்டுமா, நம்பிக்கையாக இறங்கினால் அதற்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் புதிய தொழிலை இந்த நேரத்தில் தொடங்க ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை ஏற்கனவே முடிவு செய்திருந்தாலும் சரி, நிச்சயமாக பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு லாபமான ஆண்டாக இருக்க போகுது. செய்யக்கூடிய முயற்சியை சரியாக செய்து அதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் கடகராசினியர்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் நிச்சயமா இந்த மாதிரி விஷயத்தை உடனடியாக செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த வருடத்தை உங்களுக்கு சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு கடகராசினியர்களுக்கு சத்து சுகம் சேரும் பாக்கியம் நிறைந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. கிரக சஞ்சார பலன்களால் கடகராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பக்குவமாக அமர்ந்திருக்கிறார். இது ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கடகராசினியர்களுக்கு தடையில்லாமல் தொழில் நடக்கலாம், சிரமம் இல்லாமல் வியாபாரம் உங்களுக்கு அதிகரிக்கும், பொருளாதார நிலை நிச்சயமா உங்களுக்கு மேம்படும், நினைத்த காரியங்களை சிவனே முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். நின்ற காரியங்கள் அனைத்துமே வென்ற காரியங்களாக நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு மாறலாம். அடுத்ததாக ராகு கேதுவோட சஞ்சாரத்தால் கடகராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகு 8லும் கேது 2லும் நிற்கிறார். இதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாற்றத்தால் உங்களுக்கு நல்ல மாற்றம் நிச்சயமா கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமைப்பு கடகராசினியர்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதனால பாத்தீங்கன்னா இவற்றை சரியாக புரிந்து கொண்டு ராகு கேதுவின் பலன்களை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நம்மளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் வருமானத்தில் பாதிப்பு ஏதுமே ஏற்படாது. பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கலாம். வியாபாரத்தை பார்க்கும் பொழுது நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கலாம். ஸோ இந்த ராகு கேதுவோட சஞ்சாரத்தால் குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் வந்தா கண்டிப்பா கடகராசினியர்கள் இதனை புரிந்து கொண்டு செயல்படுவது நிச்சயமா உங்களுக்கு நல்லதுங்க. குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் கடகராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் உங்களுடைய ராசியில் நிற்கிறார். இதனால பாத்தீங்கன்னா கடகராசினியர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கலாம்.
சில நேயர்களுக்கு வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய சூழல் கூட ஏற்படும். அதே போல சில கடகராசி நேயர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைத்து கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் உண்டாகலாம். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பகவான் சிம்மத்திற்கு இடம் மாறுகிறார். இதனால பாக்கியஸ்தானம் தனஸ்தானம் என்பதால் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு நிச்சயமா அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும். சகோதரர்களிடையே இருந்து சொத்து பிரச்சனைகள் தீரலாம். உங்களுடைய செயல்களின் மூலம் வெளிவட்டார செல்வாக்கு நிச்சயமா அதிகரிக்கும். சூரியனுடைய சஞ்சாரத்தால் கடகராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கு சூரிய பகவானால் நன்மை தீமை கலந்த பலன் நிச்சயமா கிடைக்க போகுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சிறப்பான பலனையும் வாரி வழங்கக்கூடிய அம்சமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலங்களில் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகலாம். நீதிமன்ற வழக்குகளில் சூரியன் நிச்சயமாக வெற்றியை தருவாருங்க. கடகராசினியர்களுக்கு அதே போல உங்களுடைய உத்தியோகத்தில் முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்து கொடுப்பார். வியாபாரத்தில் லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அரசு துறை உதவிகள் தாமதமின்றி கிடைக்கலாம். அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அனுசரணையான பலனை பெற்று கொடுக்கலாம். இந்த ஆண்டு கடகராசினியர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக நிச்சயமா இருக்கலாம். இந்த ஆண்டில் வாழ்க்கையின் சிறப்பு உங்களுக்கு நிச்சயமா அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் புதிய முன்னேற்றம் ஏற்படலாம். குடும்ப ரீதியாக பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சச்சரவுகளால் சங்கடமாக நகர்ந்த நாட்கள் சந்தோஷ நந்தவனமாக மாறலாம். அதாவது ஏதாவது உங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த குழப்பங்கள் தேர்ந்து இனி வரக்கூடிய புதிய வருடத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு பெற்று தரலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உங்களுக்கு இருக்கலாம். கருத்து வேற்றுமை என்னதான் இருந்தாலும் அது உடனடியாக சரியாகி ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். திருமணம் பற்றி பார்க்கும் பொழுது பிள்ளைக்கு வரன் பார்க்க முடியவில்லை என்று வருத்தப்படக்கூடிய பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இந்த ஆண்டு முழுமையாக கிடைக்கலாம். அதே போல அரசியல் துறையில இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு அரசியல்வாதிகள் மக்களுடைய மனதில் இடம் பிடிக்க அயராது பாடுபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது கலைத்துறையினர் புதிய முயற்சியில் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் பிறக்கலாம். மக்கள் மத்தியில் இதனால கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு செல்வாக்கு நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல வியாபாரம் ரீதியாக பாத்தீங்கன்னா விவசாய தொழிலில் வருமானம் கடகராசினியர்களுக்கு அதிகரிக்கும். துணி வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சூடு பிடிக்கலாம். கடகராசில புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த புதிய வருடத்தில் புதிய வெளிச்சம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இல்லறத்தில் இருந்த இடர்பாடுகள் விலகலாம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இந்த ஆண்டில் வெற்றியாக வரலாம். தொழிலில் பார்க்கும் பொழுது தொழில் லாபஸ்தானாதிபதி நல்ல முறையில் இருப்பதால் தொய்வடையாமல் தொழில் நடக்கலாம். இயங்காமல் இருந்த இயந்திரங்கள் எல்லாமே இயங்க ஆரம்பிக்கலாம். மருத்துவத்தில் இருந்து ரியல் எஸ்டேட் பங்கு பரிவர்த்தனை வரை சிறப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. பணியாளர்களுக்கு பார்க்கும் பொழுது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். நினைத்ததை விட நன்மைகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். மதிப்பு உங்கள் மீது அதிகமாகலாம். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது நீண்ட காலமாக சிரமப்படுத்திய மூட்டு வலி ஒரு முடிவுக்கு வரலாம். அடுத்ததாக கடகராசில பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நினைத்த உதவிகள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல முடியுமா என்ற காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியலாம். உறவினர் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கோச்சார கிரகங்களின் அனுசரணையால் பாதிப்படைந்த தொழில் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயமா நிமிர்ந்து நிற்கலாம். பணியாளர்களுக்கு பார்க்கும் பொழுது தனியார் துறை ஊழியர்கள் வருமானம் அதிகரித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கும் அனுகூலம் கிடைக்கலாம். அதே போல மாணவர்களுக்கு பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு மிக சிறப்பாக இருக்க போகுது. ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையால் அவதிப்படக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே போல அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியாக மாறலாம். புதிய தொழிலில் கால்தடம் பதிக்கக்கூடிய சூழல் பிறக்கலாம். நீங்கள் நினைப்பதை உங்களுடைய நண்பர்கள் மூலம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது.
ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா தோல் வலி இந்த மாதிரி சிறு சிறு தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ கடகராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த மாதிரி சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நடக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகராசினியர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.